விஜய் மீட்டிங் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஷாக்கா இருந்தது. ஏன்னா நாங்க கவர்மெண்ட்ல இருந்து ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம்மா இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மீட்டிங் வைக்கணும்னா எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். பட் ஆஸ் அ பொலிட்டீஷியனாக உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு அந்த கூட்டம் திரண்டது. ஆமா, எனக்கு ஷாக்கே ஆயிடுச்சு. நான் ஏன்னா விஜய் சார் உண்மையிலே அவர் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி யாராவது எம்ஜிஆரோ இல்லை ஜெயலலிதோ ஆர்டிஸ்ட இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி க்ரௌட்ல சுத்தணும். ஸோ கண்டிப்பா அவங்க தமிழ்நாடு ஃபுல்லா பாத யாத்திரை பண்ணி எந்த இடத்துல என்ன ஜனங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்கிறது விஜய் சார் தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன செய்ய போறாங்கன்னு ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்கும் இல்லையா எலெக்ஷன் முன்னாடி, அது கொடுக்கும் போதுதான் ஜனங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இவர் எதுக்கு வராரு. ஒரு எய்ம் சிஎம் ஆகணும்னா அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கு நல்லா ஹோம்ஒர்க் பண்ணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணும். அதுக்கு விஜய் சார் ரெடியா இருக்குன்னு கண்டிப்பா பிளஸ் பண்ணுவாங்க ஜனங்க.